Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னடா gift boxோட இருக்கான்னு பார்க்கறீங்களா? ஆமா, என் தம்பியோட நிச்சயதார்த்த vlog போட்டுருப்பேன். அதாவது ஷாப்பிங் vlog போட்டுருப்பேன். என் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு என் தம்பி பொண்ணுக்கு 2-3 gifts பண்ணா. அதை நாங்க தான் gift wrap பண்ணி கொடுத்தோம். அதை என் சிஸ்டர் தான் மெயினா பண்ணா. அழகா பண்ணி கொடுத்தா. இதெல்லாமே ஒரு சூப்பரான மெமரிஸ்ல நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை கையால் பொண்ணுக்கு கிடைக்கிற கிஃப்ட் ஒரு பெரிய மெமரிஸ் தான். ஸோ என் தம்பி ஒரு 2-3 கிஃப்ட் கொடுத்தான். ஸோ இது கொஞ்சம் பயங்கரமான மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒன்று மெயினாக மொபைல் ஃபோன் கொடுத்தான். ஸோ அதை ஒவ்வொன்றா பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கலரில் இந்த மாதிரி ரிப்பன்லாம் வச்சு அழகாக செஞ்சு பேக் பண்ணிட்டு இருந்தோம். இதுவுமே எங்களுக்குமே ஒரு மெமரிஸ் தான். ஸோ இது ரெடி பண்ணும்போது நாங்கள் நல்லா ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு அப்படி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மெயினாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வருஷத்தட்டுன்னு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வருஷத்தட்டை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோன்றது தான் இந்த வீடியோ. நான் ஃபஸ்ட்டு வருஷத்தட்டு கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடியே என்ன பண்ணிட்டோம், ஈக்குவலாக எல்லாருமே ஒரே கலர் தட்டு வாங்கிட்டோம். நாங்கள் ஒரு 21 தட்டு வச்சோம். அதனால ஈக்குவலாக ஒரே கலரில் சில்வர் கலர் பிளேட்ஸ் மாதிரி வாங்கிட்டோம். அது சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தோம். பட் அங்கே சென்னை சில்க்ஸில் வாங்கணும்னு கிடையாது. நாங்கள் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போன இடத்துல ஒரு ஃப்ளோரில் பார்த்தோம். அந்த மாதிரி தட்டுமே கிடச்சிது. ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு ரேட்டு இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, அங்கேயே வாங்கிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தட்டு வாங்கினோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அதையும் போய் சென்னை சில்க்ஸ்லேயே வாங்கிட்டோம். அந்த சென்னை சில்க்ஸில் நாங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோன்ற ஷாப்பிங் விலாகுமே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் தான் வருஷத்தட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த நெட்டு கிளாத் நாங்கள் வாங்கினோம். ஒரு 2 கலர் வாங்கினோம். இந்த கலரும் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரும். எங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ வரும் அந்த மாதிரி ஐடியாலாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியாதனால ஒரு 2 கலருமே 5 மீட்டர் வாங்கிட்டோம். பட் எங்களுக்கு கொஞ்சம் பத்தில் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அதாவது நைட்டு எங்கள் டேடி கிட்ட சொல்லி ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு கலர் அது கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும். பட் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை. முந்தின நாள் நைட்டு நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு முந்தின நாள் நைட்டு இந்த மாதிரி நட்ஸு சாக்லேட்ஸ் இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரூட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் சிஸ்டர் 2 சிஸ்டர்ஸ் என் கூட இருந்தாங்க. இந்த மாதிரி நெட் வச்சு இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சு பேக் பண்ணணும்னு இது பண்ணிட்டோம். பட் என்ன ஐடியா அப்படின்றதுல ஸோ ஓகே எப்படி வருது அப்படின்னு சொல்லி வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓரளவு கரெக்டாக வர மாதிரி இருந்தோடனே இந்த மாதிரி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். ரப்பர் பேண்ட் போட்டு அப்புறம் 2-3 ரிப்பன் வாங்கணும். நாங்கள் ஃப்ளவர் வைக்கலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு கரெக்டாக நல்லா பெரிய ஃப்ளவராக எதுவுமே கிடைக்கல. செய்கிற அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை. என்னோட கொழுந்தன் கல்யாணத்துக்கு நாங்கள் ஃப்ளவர் செஞ்சோம். சூப்பராக நல்லா அழகாக செஞ்சோம். பட் எனக்கு இப்போ அது செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு ரிப்பன் மாதிரி வாங்கிட்டோம். நானும் என் தங்கச்சி போய் ரிப்பன் மாதிரி வாங்கிட்டு வந்தோம். அந்த ரிப்பனே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் மாதிரி அதுவும் வாங்கி அதையுமே சைடில் ஒட்டிட்டோம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி ஐடியா பண்ணி இது ஒன்று பண்ணி பார்த்தோன்னே எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதே மாதிரியே நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி கிளாத் எல்லாமே மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்வர் கலரில் ரிப்பன் மாதிரி இது அழகாக அப்படியே இழுத்தா இந்த மாதிரி ரிப்பன் சூப்பராக வந்துடும். இதுவே பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த கலருமே எங்களுக்கு 21 கிடைக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. ஒரு 11 தான் கிடச்சிது. ஸோ பேலன்ஸ்க்கு இன்னொரு ஒயிட் கலர் ரிப்பன் மாதிரி வேறு ரிப்பன் வாங்கிட்டோம். ஓரளவு அந்த 2 தட்டு ஒரு ரெடி பண்ணோன்னே எங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு இப்படி தான் பண்ண போகிறோன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மெஷர் பண்ணி ஒரு என்னென்ன ஷேப் இருக்கோ அதுக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஓரளவு நெட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இடையில என் தங்கச்சியோட பாப்பா விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப க்யூட்டாக ஜாலியாக எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தா. அது மாதிரி நான் என் சிஸ்டர் எல்லாமே பேசிட்டு எங்கள் அம்மா எல்லாம் கதை பேசிக்கிட்டே இதை செஞ்சும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டைம் நல்லாவே ஒரு சூப்பர் மெமரிஸாக இருந்தது. ஏன் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் கல்யாணத்துக்குலாம் நாங்கள் இந்த ஆர்த்தி தட்டு எடுப்போம்ல அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுவோம் நிறைய இது பண்ணி. ஸோ பையன் கல்யாணத்துக்குன்னு இப்போ தான் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறோம். என் குழந்தை கல்யாணத்துக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு இப்போ பண்ணுறோம் இந்த மாதிரி வருஷத்தட்டு டெக்கரேஷன்லாம்.
அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு எனக்கு டைமே இல்லை, இது வருஷத்தட்டெலாம் பண்ணிவிட்டு மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கும் சீக்கிரம் எழுந்திரிக்கணுன்றக்காக நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு இந்த நடுவில் உள்ள ஃப்ளவர் அது மட்டும் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து சும்மா சிம்பிளாக போட்டுட்டேன். ஆனால் இது வந்து சிம்பிளாக தான் போட்டேன். சரி தம்பி கல்யாணத்துக்கு நல்லா கிராண்டாக நல்லா பெரிய மெஹந்தியாக வச்சுக்கலாம் அப்படி இப்போ சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 3 மணிக்கெலாம் ரெடி ஆக ஆரம்பித்தா தான் நம்ம போக முடியும் 5 o'clockலாம். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வந்த உடனேவே ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தோம். ஊர்லேருந்து இன்னொரு தங்கச்சியும் வந்துட்டா. இப்போ செய்யறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால வேக வேகமாக எல்லாத்தையும் செஞ்சோம். இந்த மாதிரி நான் ரிப்பனுக்கு நடுவில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கினேன், அதையும் ஒட்டினேன். எல்லா இதுக்குமே இந்த மாதிரி ஒட்டினேன். ஒவ்வொரு தட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொரு விதமாக அழகாக இருந்தது. இது வந்து பொண்ணோட புடவை தட்டு. ஸோ கொஞ்சம் பெரிய தட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. இதுவுமே பொண்ணோட திங்ஸ்லாம் வச்சு அழகாக இது பண்ணியிருந்தோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கும்போது ஒவ்வொரு தட்டு ஒவ்வொரு ஷேப் இருக்கனால ஸோ எந்த ஃப்ரூட் ஷேப்க்கு எந்த தட்டு கரெக்டாக இருக்கும் அப்படி வந்து கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு வச்சுட்டு அப்புறம் இன்னொரு இதில் ஃப்ரூட்ஸ் பத்தலைனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் வந்து நெட் மட்டும் கொஞ்சம் நிறைய கட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறதுனால நம்மளால் வந்து நெட் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான இதில் வந்து கட் பண்ண முடியல. இந்த பிளேட்லாம் வந்து கொஞ்சம் ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு நெட்லாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸும் எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சோம். ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கு அதுக்கேற்ற மாதிரி கலர் சேம் கலர் ஒட்டல, டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸும் ஒட்டணும். இப்படி தான் சூப்பராக தட்டு ரெடி பண்ணோம். பட் வந்து நான் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக வீடியோ எடுக்கலை. இப்படி தான் கொண்டு ஃபங்க்ஷனில் வச்சுருந்தோம். ஃபங்க்ஷனில் ஃபுல்லாகவே இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு அழகாக ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக லுக்காக இருந்தது. வீட்லேயே ரொம்ப அழகாக நாங்களே ரெடி பண்ண இந்த வருஷ பிளேட் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.